ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்காதீங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு அகலமான பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கருக விட்டுறாமல் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். அதை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே ஆயிலில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இன்றைக்கி நான் 3 பேருக்கு பண்ணியிருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. ஸோ அதனால் நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி அதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக ஃப்ரை பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோஸு, குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு அதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தனியாக ஸ்ப்ரிங் ஆனியன் வேறு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ரைட் ரைஸ் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸில் தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன். நான் ரைஸ்லேயுமே உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைங்க. ஃப்ரைட் ரைஸும் போது கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும் போது தான் நல்லாயிருக்கும். இதில் சில்லி கெச்சப்பும் சோயா சாஸும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சோயா சாஸ் ஊற்றும் போது தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக வரும். இதில் நான் உதிரியாக பாஸ்மதி ரைஸை வடித்து ஆற வச்சுருக்கிறேன். 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை, பன்னீர் அதையும் சேர்த்து தேவையான அளவு பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன், ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரை வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் கடைசியாக நான் கெச்சப் ஊற்றிருக்கிறேன். இது வேணாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கெச்சப் எங்கள் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றதுனால கெச்சப் நான் ஊற்றிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.